நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரியாய் உம்மை பற்றிக்கொள்ள, சரியாய் உம்முடைய பாதையில் ஓட, ஆண்டவரே சரியாய் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோயா. இந்த ஆராதனையில் தேவன் வெளிப்படுவீராக. சபாம்பட வார்த்தையினாலே எங்களோடு கூட வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியோ ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எடுத்துங்க வாசிங்க. கர்த்தருடைய இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த வேதத்தை வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவது நான் தேவனுடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எடுத்துங்க வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 பேதுரு 3:9. சத்தமா படிங்க, படிக்கிறோங்க. ஆமேன். எல்லாம் கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். வேத வசனங்கள் நம்ம இடத்துல வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம எதனால் சுத்தமாவோன்னா சத்திய வசனத்தினால தான் சுத்தமாகும். நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு உண்மையாக வாழணும்னு நினச்சாலும் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலயமா நம்மளால் வாழ முடியும். இந்த வேத வசனம் எப்போ ஒரு மனிதனுக்குள்ளே வருதோ, எப்படி நம்ம மருந்து மாத்திரை எடுத்தால் சுகமாகுதோ, அது போல தான் இந்த வேத வசனமும் நமக்குள்ளே அதை தேடி வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் அப்படி நம்ம தலை மேலே நிற்கும். ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலே நித்திய ஜீவனை பெற முடியும். உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தேவன் கொடுத்துட்டு போயிருக்கிறார்னா, அவர் நமக்கு நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிட்டு போயிருக்காரு. நித்திய ஜீவனை பெறத்துக்கு தான் நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆமாம் தானே? இப்போ எவ்வளோ நாள் நம்ம நித்திய ஜீவனுக்கு இழந்து போயிட்டோன்னா வேஸ்ட்டு தான். அப்போ நம்ம ஆண்டவரை தேடினது. அப்போ ஆண்டவரை தேடுகிற இந்த காலத்தில் இந்த வேத வசனத்துக்கு நம்ம செவியை சாய்க்கணும். வேறு எங்கேயாவது உங்கள் இருதயமோ சிந்தையோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருப்பிக்குங்க. எங்கெல்லாம் சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் திருப்பிக்குங்க. சின்ன பிள்ளைங்களை கடைக்கு தயவுசெய்து அனுப்பாதீங்க. கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஓரமாக அப்படி உட்கார வச்சு விளையாட விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. நம்ம எடுத்த வார்த்தையில் பேதுரு சொல்லுகிற ஒரு வசனம், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தேவன் தாமதமாக இல்லை. அப்போ ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா அதே வசனம் சொல்லுது பாருங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன பண்ணுமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் தம்முடைய வருகை நாம கிட்டத்தட்ட ஒரு 2026 வருஷமா கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, பாதியில் நம்ம பிறந்திருந்தாலும் சொல்லப்பட்ட காரியங்கள் இன்னவர் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும், ஒரு 50 வருஷம் அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும், அன்றிலிருந்து கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை அப்படி என்னன்னா, இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். வருவாரா வரமாட்டாரா? நிச்சயம் இருக்குதா இல்லையா? வராமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. அவர் என்ன சொல்லி வச்சுட்டு போனாரோ பைபிளில், அது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்க்காத இருந்தால் அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? தேவன் சொல்லி வைத்திருந்த அடையாளங்களை பார்க்குறோம். தேவன் சொல்லி வைத்திருந்த அற்புதங்களை பார்க்குறோம். தேவன் சொல்லி வைத்த சம்பவங்களை பார்க்குறோம். பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு என்னவா இருக்கிறோன்னா உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, ஏன் இயேசு வருகிறதுக்கு தாமதம் பண்ணுறாரு? அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போறது தான். அப்போனா ஆண்டவருக்கு 2 நாள்லேயே 2000 வருஷம் முடிஞ்சிடும். ஆமாம் தானே? இப்போ 3 நாள்லேயே 3000 வருஷம் முடிஞ்சிடும். நம்ம பார்வைக்கு தான் நாட்கள் தூரம், ஒரு நாள் கணக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல, அது 1000 வருஷத்துக்கு கணக்கு. இப்போ ஆண்டவர் நினைச்சிருப்பார்னா, என் பார்வையில் 1000 வருஷம் முடிஞ்சிச்சு, நான் இப்போ வரேன் அப்படின்னு இருப்பார்னா, நம்மள எத்தனை பேர் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லுங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரையும் சேர்ந்து, நான் சபைக்கு வரேன்னா தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு தான் நான் வரேன் அப்படின்னு நினைப்போடு வருகிறவங்கள் இன்றைக்கு நினைச்சுக்கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் தம்மோடு வைத்து கொள்ளும்படி தான் உங்களை அழைச்சிருக்கிறார். நம்ம தானா ரட்சிக்கப்படலைங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மளை முன்குறித்து ரட்சித்து
நம்மளை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். நம் தாயின் கருவில நாம இவர்களுடைய வயிற்றுல பிறக்கணும் தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த நாள்ல ரட்சிக்கப்படணும் தேவன் முன்குறித்திருக்கிறார். இந்த நாள்ல அவருடைய பிள்ளையாய் மாறணும்னு தேவன் முன்குறித்திருக்கார். இந்த முன்குறிப்பை ஒரு மனிதனால தவிர்க்க முடியாது. எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்ப ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். என்ன ரட்சிக்கப்படணும்? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, சபைக்கு ரட்சிக்கப்பட்டு தானே வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவன் நீதிமானாக்கப்பட்டு தானே வந்திருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டா அடுத்த நிமிஷமே ரட்சிப்பு நமக்குள்ள அவசியம், இது நிச்சயம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நீ விசுவாசித்தா உனக்குள்ள ரட்சிப்பு வந்துடுச்சு. வேற எதுவுமே இல்லை, அது ஒரு வார்த்தை தான். அப்ப ரட்சிப்பு வந்துடுச்சுன்னா, நமக்குள் ரட்சிப்பு உள்ள வந்துடுச்சுன்னா அடுத்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுறோம் அவருடைய ரத்தத்தினால. இப்ப அவருடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். இப்ப ரத்தத்துல நீதிமான் ஆக்கப்பட்ட மனிதர்களுக்கு தான் இங்க சொல்லுகிறா, தாமதிக்கிறார் ஆண்டவர், இன்னும் வரல இன்னும் வரல அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளும் அப்படி எதிர்பார்க்கல. யாருன்னா அப்படி எதிர்பார்க்குறீங்களா? இல்லைன்றாங்க பாரு. இல்லைதான். ஏன்னா நாளுக்கு நாள் அதை எதிர்பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா நான் எந்த நிலையில போய் நிற்பேன் எதிர்பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நான் துவங்குற நாள், ஆண்டவரே நான் நீ வருகிற நாளில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எனக்கு கிருபையை தாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேரம் நடந்துக்கணும். வேதம் சொல்லுது, திடீர்னு தான் ஆண்டவருடைய வருகை வரும். சும்மா எப்பவுமே ஆண்டவர் சொல்லிட்டு முன்குறிச்சிட்டுலாம் வரமாட்டார். அவர் பிறந்தது வேணா முன்குறிக்கப்பட்டது, அதை சொல்லி இருக்கிறாங்க தீர்க்க தரிசனமா. அது இப்போ இல்லை, அவர் இந்த பூமி உருவான அடுத்த ஒரு 2-3 செகண்ட்லேயே கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அதை சொல்லி இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்போ வரணும் ஒருக்கும் தெரியாது. பைபிள் அப்படி யாருமே சொல்லலை. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசினாலும் பரிசுத்தவான்களாலும் அடையாளங்களை கொடுத்துருக்குறாங்க, அற்புதங்களை செய்ய கொடுத்துருக்குறாங்க, அது குறித்து தான் தீர்க்கதரிசன வசனங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ தான் வருவான்னு சொன்னதில்லை. பைபிள் அப்படி எங்கன்னா வசனம் இருக்கான்னு எனக்கும் தெரியல. அப்படி இருந்தால் எனக்கும் சொல்லுங்க, நானும் தேடி அதை படிச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. அவர் வேதம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு கொடுத்துட்டாரு நான் வருவேன்னு. அதில் அவர் தாமதம் பண்ண மாட்டாரு. ஏன் ஆண்டவர் இன்னும் நம்முடைய நாட்கள் அவர் நம்ம சந்திக்க வரல அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா. எல்லாருன்னா யாரு? எல்லாரும் யாரு? ஒன்று உலகத்தாருங்க, முதல்ல நம்ம தான். நான் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறேன், அப்புறம் எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம்? வேதம் சொல்லுது, அதே 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படிங்களேன். இல்லை, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இல்லை 1 பேதுரு 4:12. சாரி. மா இல்லை, 1 பேதுரு 4:18 பாருங்க. வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நீதிமானாய் மாறுறோம். ஆனா வேதம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அரிதுன்னு என்னது? கஷ்டமானால் அல்லது ரொம்ப ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்றதானால் அப்படி சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவர்களோ பாவிகளோ எங்க நிற்பாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க வார்த்தைய, நீதிமான்களாகி நீங்களும் நானுமே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறன்னா, சரியான ரட்சிப்பின் அனுபவம் நம்ம கிட்ட இல்லைன்னு எதிர்பார்க்கிறார். இப்போ தாமதிக்கிறார் எதுக்கு தெரியுமா? உலகத்தானுக்காகவும் தாமதிக்கிறாரு, இன்னும் அநேக ஜனங்க உலகத்துல ரட்சிக்கப்படணும்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் முதல்ல உங்களையும் என்னையும் சரியான பாதையில நடத்தும்படி தான் அவர் தாமதிக்கிறார். நாம ரட்சிக்கப்படுவதற்கு, நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் எங்க நிற்பாங்க? அவங்க எங்க நிற்பாங்க நமக்கு தெரியல. முதல்ல நம்ம எங்க நிற்போம் பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. அப்ப நீதிமான் நாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டவள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்புன்னு அவசியம் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ரட்சிக்கப்படுவது அரிதானால் சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, வேதத்தை நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு 3 நபர்களை பைபிள்ல வச்சிருந்தார். முதல் மனிதனாகிய யோனோக்கு. முதல் மனிதன் யாரு? ஏனோக்.
ஏனக்கு என்ன பண்ணனா, இந்த நீதியை குறித்து ஏனக்கு வாசி வந்தது சொன்னது என்னன்னா, நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தான். 3 பிரசங்கம் தான் பைபிளில் எப்பவுமே உறுதிப்படும். பரிசுத்தாவி அந்த பூமிக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் பாவத்தை குறித்து, 2வது நீதியை குறித்து, 3வது நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார். இந்த 3ஐயும் பிரசங்கித்த ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஆசீர்வாதம் அல்லது மகிழ்ச்சி அல்லது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம்னா அடுத்த ஸ்டெப்ஸ் தான். நல்லா கவனிக்கணும், அடுத்த ஸ்டெப்பு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, சொல்லுகிறது, யோனாக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் தான் உலகத்துல வாழ்ந்த மனிதன். 300 வருஷமும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தாராம். எடுத்தவங்க வாசிங்க, யூதா 14 படிங்க. யூதா 14. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் 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 ஆ எப்படி வராரோ? ஆயிரமான பரிசுத்தமாகிய ஏனோக்கு எப்போதமா பிறந்தாரு? ஆதாம் ஏவாள் காலத்துல அவங்களுடைய ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எங்க சொன்னார்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியை நோக்கி வரப்போகிறாரு. அதனால ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கிறாரு, நீதியோடோ ஸ்தோத்திர நியாயத்தோடோ உங்க அவபக்தியை உங்களிலிருந்து விளக்குங்க. பக்தி வேற, அவபக்தி வேற. பக்தி என்னது? யோசிச்சு பாருங்க, பக்தி என்னது சொல்லுங்க. பயப்படுறது பக்தி. யாருக்கு பயப்படுறது? தேவனுக்கு பயப்படுகிறது பக்தி. நமக்குள்ள ஒரு புதிய ஒரு தேவன் மீது ஒரு பயமோ பக்தியும் வரும். அவபக்தினா பயம் இல்லாம இருக்குது. பாருங்க, ஏனோக்கு எப்படி பிரசங்கம் பண்றனா, உங்க அவபக்தியை விட்டு விலகுங்க. ஜனத்தை பார்த்து பிரசங்கிக்கிறார். என்ன சொல்றனா, இயேசு வரப்போகிறாரு. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவபக்தியாய் வாழ்கிறவர்கள், நீங்கள் உங்களை சரி பண்ணிக்குங்க. அதுதான் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அப்போ இந்த உலகத்தில் இருந்த ஜனங்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள், ஏனக்கூடிய நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை தேவனுக்கு முன்னாடி பக்தி உள்ளவர்களாய் வாழாம அவபக்தியான காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ கத்துக்கிட்டாங்க. இப்ப வாழ்றவங்களுக்கு தான் சுவிசேஷம் போய் சேருது. என்ன சொல்றாரு ஏனோக்கு, உங்க அவபக்தியை விட்டு விலகுங்க. ஏன் விலகுங்க சொல்றேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை நியாயம் தீர்க்க கோடியான பரிசுத்த தூதர்களோடு கூட வரப்போகிறாரு. அவர் வரும்போது நீங்கள் உங்க நியாயத்தோடு போய் நிற்கணும்னா, அவருடைய வருகையில போய் நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறேன்னா, உங்க அவபக்தியை நீங்க தூர விட்டுட்டு வந்துருங்க. இப்போ உங்களுக்குள்ள என்னென்ன அவபக்தி வெளிப்படுது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சரீரம் அவபக்தி. பக்தி இருக்கிறவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க தான் இப்ப பேசணும். எல்லாம் வாயெல்லாம் மூட கூட பேசுங்க, எல்லாம் கவனிச்சு பேசுங்க. நம்ம சபை தான், நம்ம பிள்ளைங்க தான், எப்பவுமே பார்க்குறவங்க தான். அதனால தான் உங்கள்கிட்ட பேசுறேனே. இப்போ பக்தி சொல்லுங்க, பக்தி உள்ளவர்கள் எப்படி, அவபக்தி உள்ளவர்கள் எப்படி? பக்தி எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாய தருங்க. இதே பட்டிமன்றம் வச்சா இப்ப பேச மாட்டீங்க. முன்னாடி நிற்கிறது பக்தி. அப்புறம் தேவனை தேடுறதுல முன்னாடி நிற்கிறது பக்தி. அப்புறம் வேற இது மட்டும் தானா? 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றது பக்தி, பரவாயில்ல. அப்புறம் அப்போ ஜெபம் பண்ணாதவங்கள பாவிங்க, பக்தி இல்லாதவங்க. பக்திக்கு எதுன்னு வரதான் அவபக்தி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. எங்க தேவனை விட்டு விலகுறோம் பார்த்தீங்களா? தேவனை விட்டு விலகி போறோம் பாருங்க. அவரிடத்தில் நம்ம அதிகமாய் கிட்டி சேராம எப்பெல்லாம் சேர வேண்டுமோ அந்த நாளெல்லாம் விட்டு 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 தூரம் போறோம் பார்த்தீங்களா? அதுதான் அவபக்தியே. தேட வேண்டிய நேரத்துல சரியா தேடாம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அவபக்தியே. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுக்காம இருக்கிறோம் பார்த்தீங்க, அதுதான் அவபக்தியே. இப்ப அந்த ஜனங்களை பார்த்து யோனோக்கு பிரசங்கிக்கிறாரு, உங்க அவபக்தியை விட்டு நீங்க விலகுங்க. ஏன் விலகு சொல்றேன் தெரியுமா? கோடான கோடி தூதரோடு பரிசுத்தவான்களோடு நியாயம் தீர்க்க தேவன் வருகிறார்.
தேவன் வருகிறார், அவர் வரப்போகிறாரு. இப்போ அவருக்கு முன்னாடி எப்படி இருப்பீங்க? நான் சொல்றேன், 9லேருந்து 10 மணிக்குள்ள சபையில் இருந்தவங்களா பக்தி உள்ளவங்களா? 10 மணிக்கு மேல வந்தவங்களா? ஒரு மனிதனுக்கு செயல்பாடு நல்லா கவனிங்க. நாளைக்கு இப்போது ஸ்கூல்லலாம் டூர் கூட்டு போவாங்க. இது ஒரு ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை. முதல்ல டூருக்கு கூட்டு போகும்போதே 5 ரூபா டிக்கெட்டாம். அவங்க அப்பா அம்மாண்ட கஷ்டப்படுற ஊழியக்காரங்க, அவங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டார். நான் இந்த ஊர் இதுவரையும் பார்த்ததே இல்லைம்மா, நான் போகிறோம். அந்த நாட்களில் 5 ரூபா உங்களுக்கு கஷ்டம். இந்த 5 ரூபா வாங்கிக்கிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் எங்கே போக போகிறோம்? டூருக்கு போக போகிறேன். அந்த மனிதனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. என்னன்னா, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்து கிளம்பி போயிடணும். எத்தனை மணிக்கு கிளம்பி போயிடணும்? 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டு நம்ம 6 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு. இப்போ அந்த மனிதனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. போகிற ஆர்வம் என்னமாச்சுன்னா, என்னென்ன எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அப்படி எடுத்து 12 மணி ஆயிடுச்சு, படுத்துட்டாரு. இப்போ மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் எழுதுக்கிற 10 மணி 3. ஏன் நான் காலையில் சீக்கிரமாக தூங்கிட்டேன், என்ன பண்ணுறது? ஒரு மனிதன் உலக காரியத்துக்கே அவ்வளவு கவனம் செலுத்துவாயானால் அப்ப அவனுக்கு எங்க நாட்டம் இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த இடத்துல போகணும். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சோம்பேறி தானே இருக்காது. நான் எங்க போறேன்? தேவ சமூகத்துக்கு. நான் என்ன யார் பார்க்க போறா? ஆண்டவர் பார்க்க போறாரு. தேவன் தூதர்களோடு வரும்போது நியாயம் தீர்ப்பாரு. நான் தீர்க்க மாட்டேங்க, இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். தேவன் கேட்பாருங்க. ஒரு இடத்துக்கு சாதாரண உலகத்துல ஒரு ஆசையா பார்க்கக்கூடிய இடத்துக்கு 6 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பி போகணும்னு நினைச்ச அந்த மனித சின்ன வயசுல அது ஆர்வம். அந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா நாம வளர்ந்தவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், பக்தி உள்ளவர்கள் என்று சொல்றோமே, நம்முடைய அவபக்தி எங்கே? பக்தி அவபக்தியே மாறி போயிடுச்சு. இப்ப சோம்பேறித்தனமா மாறி போயிடுச்சு. பக்தி உள்ளவர்கள், வேதம் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கத்த தமக்காக. உலகத்தில் இருக்கிற பக்தி பொட்டு வச்சுன்னு நல்லா அப்படியே ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி ஆடுறவங்க அவங்க கிடையாதுங்க. நமக்குள்ளதான் அவபக்தி இருக்கும். நம்ம பத்தி தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். அவபக்தி உள்ளவர்கள் ஏனோக்கு ஜனங்களை பார்த்து பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை அது. அவர் ஒவ்வொரு வருஷமும் பிரசங்கித்துட்டே இருந்தாராம். 300 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணாராம். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். எப்போ? எனக்கும் இன்னும் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போய் 2026 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ பிரசங்கம் பண்ணாங்க பாருங்க. அவபக்தியை விட்டு நிலங்குங்க. அப்போ எவ்வளவாய் தேவனை அசட்டை பண்ணியிருப்பாங்க பாருங்க. நாம தேவனை கனம் பண்ணுகிறோம் என்பதுக்கு அடையாளமே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முயற்சிங்க தாங்க. முயற்சி தான் நம்முடைய சரீரத்தில் கொடுக்கிற முயற்சி. ஒரு உலக மனிதர்கள் நமக்கு கொடுக்கிறதான காரியத்துல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ கர்த்தருக்குரிய காரியத்துல கவனமா இருக்கணும். கர்த்தருக்குரியவன் கர்த்தருக்குரியவைகளா இப்ப நம்ம கேட்கிறோம். இவ்வளவு பேர் எப்படி ஒரு 50 பேர் வச்சுட்டு இருக்காங்க. 50 பேர்ல கேட்கிறோம். 50 பேருமா இப்ப மனம் திரும்பிடுவீங்க? மனம் திரும்புகிற ஒருத்தரை தான் கர்த்தர் விரும்புறார். 50 பேர் மனம் திரும்பணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கட்டாயமா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அவன் மனிதன் அவபக்தியா நடக்கிறான்னு அர்த்தம். அவனுக்குள்ள பக்தி இல்லை, அவனுக்குள்ள தேவ வாஞ்சை இல்லை, அவனுக்குள்ள தேவனுடைய விருப்பம் இல்லை, அவன் தேவனை நோக்கி பார்க்கின்ற எண்ணம் இல்லை. அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா சோம்பேறித்தனம் தூங்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆமா எப்ப போனாலும் என்ன, இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் கலந்துக்கலாம் சர்ச்சைக்கு, ஆமா தானே, இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் தேவனை ஆராதிக்கலாம், நம்மள யார் கேட்க போறா? அவபக்தியாய் வாழ்கிற ஜனத்தை பார்த்து தான் சொன்னாரு, கோடான கோடி தேவ தூதர்களுக்கு முன்பாய் தேவன் வந்து உங்களை நியாயம் தீர்ப்பா. எவ்வளவு சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில உண்டோ, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்குதோ, அவ்வளவாய் நம்ம சோம்பேறித்தனத்துல விழுவோமானால் வேதம் சொல்லுது சோம்பேறிக்கு சோறு கிடைக்காது. சோம்பேறிக்கு என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது. சோம்பேறித்தனத்தை விட்டு கர்த்தரை தேடுறதுக்கு முன்படுங்க. உன் வாஞ்சை யார் மேல இருக்கு பாருங்க. சரி விடுங்க. உங்களுக்கு பைபிள் வசனத்தை சொல்லணும்னா உலக வார்த்தை ஒன்று சொல்றா. ஒரு மகன் ஒரு மகளை நேசிக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன்,
அவங்க மேல இருக்கிற அன்பு எப்படின்னா, அது பொய்யான அன்பு எனக்கு தெரியாதுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கிற அன்பா எனக்கு தெரியாது. ஆனா அந்த நேரத்தை அன்பை வெளிப்படுத்த அவன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான்? காலையிலலாம் இல்லை, நைட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பான். சரி, ஒன்று நான் வெளியே ஆளல. ஆபேல் பிரதர் வந்து அவங்களுடைய மனைவிக்கு ஒரு அன்பை தெரிவிச்சாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு சாக்லேட் வாங்கி வந்து கொடுத்தாங்க. எப்போ வாங்கி வச்சிருப்பார் கேளு? முன்னாடியே அவர் மனசுல வச்சுட்டு இருப்பார். ஆனால் உண்மையை தான் கொடுத்தாரு. மனைவி கொடுக்கறது தப்பே கிடையாது, கொடுக்கணும். கணவனுக்கு கொடுக்கறதும் தப்பு கிடையாது, கொடுக்கணும். அவங்கள நேசிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம உலகத்தில் வச்சிருக்கிறார். உலகத்தானுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டு. ஆனால் அவர் கொடுக்கணும்னு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்? ஃபிக்ஸடா மனசில் நினச்சிருப்பீங்களே, நினச்சிதான் வச்சிருப்பாரு. என்னன்னா, இந்த நேரம் வரும்போது நம்முடைய மனைவிக்கு இது கொடுக்கணும், ஒரு அன்பை நம்ம தெரிவிக்கணும், அவங்க மேலே அன்பா இருக்குன்னு காமிக்கணும். உலகத்தில் இந்த காரியத்துக்கு எவ்வளோ ஒரு உணர்ச்சியா ஒரு அன்பு நம்ம காட்டணும்னு நினைக்கிறோமோ, அது தேவன் மேல ஏன் காட்ட முடியலன்ற? அப்ப தேவன் தூரமா இருக்கிறாரா? அப்ப தேவன் உங்களோடு கூட இல்லையா? அப்ப அவபக்தியை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய அன்பு ஒரு மனிதன் மேல இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு எல்லாமே சீக்கிரமா துரிதப்படும். அவனுக்கு அவன் ஆசை வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் தேவனை போய் பார்க்கணும், இன்னைக்கு அவரோட கூட அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவரு வந்து எதிர்பார்ப்பார்ல, அதை நான் செய்யணும், அவங்கள போல நான் வாழணும். ஒரு நேசிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு நீ போவாதானே? போக மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க, யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்களேன், நான் அங்கே போக மாட்டேன்னு. ஏன்னா நீங்க துருவி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு எங்க வீட்டில் இருக்கிறவருக்கு பிடிக்காது, அதனால நான் போக மாட்டேன். அப்புறங்க அழிந்து போகிற அன்புக்கே கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், அது வேற. ஆனா அழிந்து போகிற அன்புக்கே எவ்வளவோ ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க பாருங்க, எதிர்ப்புகள் மத்தியில வாழ்றாங்க பாருங்க. ஆனா யோனாக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பிரசங்கம் பண்றாரு. 300 வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அவபக்தியை விட்டு விலகுங்க, உங்க பொல்லாத வழி விட்டு திரும்புங்க, உங்களை தேவனோட பட்சமா சேருங்க, ஆண்டவருக்கு முதல் உரிமை கொடுங்க அப்படி சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, அவர் வந்து நியாயம் தீர்ப்பார். சொல்ல வேண்டியதை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னமும் தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னமும் தேவனுடைய ஜனங்க சொல்லி. ஆனா அவருக்குள்ளா இல்ல, ஜனங்களுக்குள்ள மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லைன்னா, மாற்றம் வர்றது முக்கியம் கிடையாது, நீங்க மாறுறதும் மாறாததும் உங்க கரத்தில் தான் இருக்கு. நீங்க கர்த்தரை சரியா தேடுறதும் தேடாது உங்க கரத்தில் தான் இருக்கு. ஆண்டவரெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாது, ஆண்டவரெல்லாம் சாக்கு சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவர் எல்லா பாவத்துக்கும் எல்லா அநீதிக்கும் காரணம் நம்ம தான். அவர் நீதியுள்ள தெய்வம். அவர் நம்மளை பரிசுத்தமா வாழ சொல்லிட்டாரு, நம்ம வாழ மாட்டோம். அவர் நம்மளை இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. நம்ம வேதம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்குது 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல. பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவை தேடு. மேலானதுன்னு எது? ஆண்டவர் சொல்ல, மேலான பக்தியை தேடுமா, மேலான பரிசுத்தத்தை தேடு, மேலான ஜபத்தை தேடு, மேலான உயிர் தேடுதலை தேடு, மேலான இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த வாஞ்சையை தேடுன்றார். மேலானவைகளை தேடுங்கள். நம்ம மேலானதெல்லாம் பார்க்கல, இந்த பன்னி மாரி கீழே இருக்கிறது தான் பார்த்துன்னு. பன்னி என்னைக்குன்னா மேலே பார்த்துக்கிறீங்களா? எப்போ பார்க்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? சாக மோதுச பார்க்கும், அதை கட்டி தூக்கிட்டு போவாங்க, கயிறு கட்டி உள்ள அப்படி ஒரு கொம்பை குட்டு அப்போதான் பார்க்கும். அப்போ வானம் இவ்வளோ அழகாகுது, அப்படிதாங்க வாழ்கிறோம் நம்ம. வானத்துக்குரிய மகிமையான தேவனை அப்போதான் பார்க்க போகிறோம். இவ்வளோ மகிமையுள்ள தெய்வத்தை நான் ஆராதிச்சேன், ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, சொல்லி கூட கேட்காம போயிட்டேனே, என் பாவத்தில் விழுந்து கிடந்துட்டேனே, என்னுடைய சுய புத்தியின் மேலே சார்ந்து போயிட்டேனே, நான் தேவனுடைய நீதியை கேட்காம போயிட்டேனே. எப்போ தெரியுமாமா? பண்ணிய மாதிரி சாகர நேரத்தில் தான் வரும். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு உச்சரிக்கிற ஒரு வார்த்தை, யோனாக்கு போல அவர் சொல்லுகிற உபதேசம், அவர் சொன்ன பிரசங்கம் அந்த ஜனங்களுக்குள் ஒரு சிலக்குள்ள மாற்றம் வந்திருக்க, வராமலாம் இருந்திருக்காது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, அவபக்தியை விட்டு தூரம் வாங்க. எதை பக்தி? அவபக்தி. எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணிக்கங்க. இது அவபக்தி தேவனுக்கு பிடிக்காது, இது அவபக்தி தேவனுக்கு பிரியமில்லாது, விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் ஒரு மனிதன். இரண்டாவது ஒரு மனிதன் நீதியை பிரசங்கித்தான். எடுத்துவங்க வாசிங்க, நீதியை பிரசங்கித்த மனிதனுக்கு நம்ம சொல்லுவோம் ஸ்தோத்திரம். அதே 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 2:4. பாருங்க, பாவம் செய்கிற தூதர்களை விட மாட்டாராம் ஆண்டவர். பாவம் செய்த தூதன் யார்? அவரே ஆண்டவர் விட்டாரா? அப்படி
அந்த தூதன் எப்படி அந்த அவருடைய ரெக்கையை ஓப்பன் பண்ணார்னா அப்படி இசை வருமா. அந்த இசையில் தேவன் மயங்கி போயிருந்தாராம் பாருங்க. அதுதான் இன்னைக்கு இசைக்கு மயங்காதுங்க யாரும் கிடையாது. அதனால தான் இசை அதிகமாக பாடுகிறவர்கள் அதிகமாக உயர்த்தப்படுறதுக்கு காரணம் தான் பாடுகிறவர்கள். ஏன்னா அதுக்கு மூல காரணமே லூசிபர் தான். இந்த மனித பாருங்க, அந்த தூதன் பாவம் செஞ்சுட்டான், விட்டார் ஆண்டவர். நீ யாரனா இரு, தூதனுக்கு அந்த பாடுனா நமக்கு அவ்வளோ நாள் துதிச்சிருந்தாருந்தான், அவ்வளோ நாள் தேவனோடு கூட வாழ்த்து கொண்டு தான். ஆனால் பாருங்க, அவன் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் நிச்சயமா சேர்த்திருப்பார் நீங்க நினைக்கிறீங்க. சேர்த்து இருக்கலாம், ஆனால் அந்த மன்னிப்பு இல்லை அந்த நாட்கள்ல. தூதரையே தப்ப விடாது இருக்க தேவன் உங்களை எப்படி தப்பு வைப்பார்? கீழ் வசனம் அடிமா 5. பூர்வ உலகத்தையே தப்ப விட மாட்டாராம். பூர்வ உலகம்னா நம்ம தான், நம்ம உலகத்துல வாழ்ற யாரையும் தப்ப விட மாட்டார். நீதியை அவர் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தாரு. யாரு இருங்க, யாரு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தது? ஏனோக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், மறந்துடாதீங்க. ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தார். நோவா நீதி குறித்து பிரசங்கித்தார். படிமா. அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரவாகத்தை வர பண்ணி. நல்லா பாரு, யார் மேல ஆண்டவர் ஜல பிரவாகத்தை அனுப்பி வச்சாரு? அவபக்தி உள்ளவங்க மேல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோனோக்கும் அவபக்தி உள்ள ஜனங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா தானே? இப்போ நோவாவும் அவபக்தி உள்ள ஜனங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணார்னா, பூமி அழிக்கப்பட போகுது. என்ன பட போகுது? இப்போ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், பூமி அழிக்கப்பட போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு நாள் பூமி தண்ணினால் அழியாது, அக்கினினால் அழியும். ஏன்னா தண்ணினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டார். அதை மறுபடியும் செய்ய மாட்டார். ஒரு வாட்டி ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டா வாக்கு மாற மாட்டார். ஆனால் ஒரு வாட்டி எச்சரிக்கை பண்ணிட்டு மன திரும்பினா மன்னிச்சிருவார். ஆனால் வேதம் சொல்லுது, மழை வரும், ஜலப்பிரவாகத்தினால பூமி அழிக்க போகிறாரு. அதனால நீங்க உங்க அவபக்தியை விட்டு, உங்க பாவத்தை விட்டு, உங்க விக்கிரகத்தை விட்டு, உங்க அநியாயத்தை விட்டு, உங்களுடைய நீங்க எதுல உருண்டு கிடைக்கிறீங்களோ அந்த குடி வெறியை விட்டு நீ இப்படி வெளியே வாங்க. உங்க தேவன் இந்த பூமி அழிக்க போறாரு. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணாராம். ஏனோக்கு எத்தனை வருஷம்? இவர் 100 வருஷம் பண்ணார். ஏனோக்கு 300 ஆண்டுகள் சஞ்சரித்தார். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டு தான் ஒரு சுவிசேஷம் சொல்லியிருப்பார். அப்போனா ஒரு 280 வருஷம் நினச்சிக்கோங்க. ஆனால் இவர் 100 வருஷம். ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நான் ஜலப்பிரவாகத்தினாலே பூமியை அழிக்க போகிறேன். ஜலப்பிரவாகம்னா என்னது? தண்ணி, தெரியுமா? கவனிங்க, தண்ணீர். தண்ணினால பூமியை அழிக்க போகிறேன். அழிக்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ தண்ணினால இல்லை, அக்கினினால. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது, இப்போ அழிக்க போகிறார் என்று சொல்லி கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு உபதேசமா நீதியை பிரசங்கிக்கிறான். நீங்க நீதியின் வழியில வாங்க, நீதியில இயேசு கிறிஸ்துவை தேடுங்க, நீதியான தேவனை பற்றி கொள்ளுங்க. அவர் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவர் தான் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருக்காக சில காரியங்களை விட்டு தேவனுடைய பட்சமா சேருங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாரு இந்த நோவா. 100 வருஷம் பேழையை கட்டி முடிக்கிறவரை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. கேட்டாங்கன்னாங்க ஜனங்க, கேட்கல. இப்போ நம்ம கேட்குறது மாதிரி அப்படிதான் இருக்கிறோம். 100 வருஷமா இல்லை, இன்னும் ஒரு 150 வருஷம் இந்த பிரசங்கத்தை பண்ணாலும், இந்த பிரசங்கத்தை இது 2வது வாட்டி உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுறேன். இந்த 2வது இல்லை, இன்னும் 100 வருஷம் இந்த பிரசங்கத்தை பண்ணாலும் ரட்சிக்கப்பட மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம். மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் நம்மிடத்துல வந்து அவர் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கிறது மட்டுமல்ல, அவர் தம்முடைய காரியத்தில் அவர் ராஜாவாய் பதில் கொடுப்பார். வேதம் சொல்லுது, உங்க அவபக்தியை விட்டு விலகுங்க. அவபக்தி உருவாக்குற, அவபக்தியை ஏற்படுத்துகிற நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களை விட்டு மன திரும்புங்க. முதல் தேவனை கனப்படுத்துங்க. நீங்க எங்களை கனப்படுத்தணும் அவசியம் இல்லைங்க. உங்களுக்காக தேவன் எவ்வளவு நேரம் காத்திருப்பார் தெரியுமா? காத்திருப்பார். ஒரு இடத்துல ஒரு லட்ச ரூபாய் படம் ஏங்க 2000 3000 குத்தாருங்க, அதுக்கே எவ்வளோ ஜனம் அடிச்சுக்கினாங்க, முன்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பணத்துக்கு உலகம் மிஞ்சி போனால் ஒரு நாள் கூட நம்ம கையில் இருந்திருக்காது. ஆனால் கர்த்தரை நம்ம கனம் பண்ணுகிற விதத்தில் சரியாக கனம் பண்ண மாட்டோம். தயவுசெய்து இந்த நாட்கள் இந்த வார்த்தைக்கு பிறகு மனம் திரும்புங்கன்ற. நீங்கள் மனம் திரும்பலனா ஆண்டவர் இப்படியே பேசினே விட்டுருவாரு. ஒரு நாள் வரும்போது நியாயம் தீர்ப்பார். சொல்லாது இல்லை, மனம் திரும்பணும். கர்த்தருடைய
சமூகத்துக்கு சீக்கிரமாக கத்தரை வந்து ஆராதிக்கணும். ஆராதனை இல்லை, பாட்டு பாடுறதுல இல்லை, பக்தி இல்லை. பாட்டு பாடணுன்னா, ஆண்டவரை துதிச்சு பாடணுன்னு ஆசையே இல்லையே. உண்மையாகவே ஆண்டவர் விரும்புறது அது ஒன்று தான். இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்காக கிடையாது. அவர் விரும்புறது எதுனா, அது நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கறது ஆண்டவர் ஒன்று தான், அவரை பாடி அவரை துதிக்கிறது தான். வேறெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார் நம்மகிட்ட. வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்குற காணிக்க பலிகள் கூட அது ஏன்னா அது எல்லாம் அவர்கிட்ட அதிகமாகவே உண்டு. அது அவர் எதிர்பார்க்க மாட்டார். அவரே நமக்கு கொடுக்குறார், ஐஸ்வர்ய சம்பர்னர். ஆனால் அதையே கொடுக்க நம்மளால் முடியல பாருங்க, கொடுக்க முடியல. கர்த்தருக்கு கொடுங்க, அவர் அது விரும்புகிறார். நான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறது கொடுங்க. வேற எதுவும் முக்கியம் கிடையாது. அவபக்தியை விட்டு திரும்புங்க. பக்தியா இல்லாம அவபக்தியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்க சூழ்நிலைகளை விட்டு மாறுங்க. கர்த்தரை பின்பற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் தான் என் மகிமை நினைங்க, அவரை தான் நான் துதிக்கணும், அவர் தாங்க மேன்மைப்படுத்த வர, எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைங்க. நீங்க எதெல்லாம் முக்கியமா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடும். நீங்க எதெல்லாம் முக்கியமா யோசிக்கிறீங்களோ அதன் யோசனை அழிந்து போயிடும். தேவையானது ஒன்றை கத்து. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவருடைய சமூகத்தை விடாம இருந்தா. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவருக்காக தான் உழைக்கிறா மார்த்தாள். ஆண்டவரை நான் பற்பல வேலை செய்கிறேன், உங்களுக்காக தானே செய்கிறேன், என் தங்கச்சி வந்து என் கூட வேலையே செய்ய மாட்டாங்களே. ஆண்டு சொல்கிறாரு, நீ வேஸ்ட்டாக கலங்குற, நீ எனக்கு சோறு போடுறதுலையோ போடலையோ அது எனக்கு கவலையே இல்லை. நீ கொடுக்குற சாப்பாட்டுனால என்ன போடுறதில்ல, பலனடைய போகிறதில்ல. அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தைனாலே பிழைப்பான். தேவையானது ஒன்று தாம்மா. அவன் என் பக்கத்தில் உட்காந்து சத்திய வசனத்தை கேட்குறா பாருங்க, என்ன கனம் பண்ணுகிற, அதுதான் முக்கியம். ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம அவரை கனம் பண்ணுறோமான்னு பார்ப்பார். அது அவர் ரொம்ப பிடிக்கும் இருக்குது. நீங்கள் கனம் பண்ணி பாருங்களேன், எப்பேற்பட்ட மகிமையை பெற்றுக்கொள்வீங்க பார். காலே முடியல ரமா சிஸ்டருக்கு, நான் வரவானான்ற அந்த கால் அப்பயும் ஏறி வந்து முன்னாடி உட்காடுறாங்க. நீங்களும் நானும் இருந்தா, நான் கூட இருந்தால் அதுமாரி எதனா ஒரு சாக்கு சொல்லிட்டு உட்காந்துருவேன். முடியல மிஸ்ஸா பாஸ்டர், முடியல. கர்த்தரை கனம் பண்ணுங்க, அவர் உங்களை கனம் பண்ணுவா. அப்படியே வார்த்தையை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுக்கு நேரத்தை கொடுங்க, அவர் உங்களை வழி நடத்துவார். அவபக்தியா வாழ்கிற காரியங்களை விட்டுடுங்க, பக்தியா வாழ பழகிக்குங்க. உலகத்தானுக்கு இருக்கிற பக்தி கூட நமக்கு இல்லைங்க. உலகத்தான்லாம் சீக்கிரமா போய் உட்காந்துக்கணும், ஒன்றும் இல்லாதது ஆராதிக்கிறோம், ஒன்றும் இல்லாததை, ரட்சிக்க மாட்டாததை, அற்புதம் செய்யாததை, காப்பாற்ற முடியாததை போய் முன்னாடி உட்காந்து அப்படியே இன்னும் போராடி 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 ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கல, ஜீவனுள்ளவரை ஆராதிக்கிறோம். அவர் போகிறார் என்பதை விசுவாசித்து ஆராதிக்கிறோம். அவர் வந்து உங்களை நியாயம் தீர்ப்பார் என்று மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அவருக்கு கொடுக்குற கணத்தை தயவா கொடுங்க. அவரை ஆராதிக்கிறதா தயவா ஆராதிங்க. அவர் விரும்புகிறத செய்யுங்க. இதுக்கு மேலே நீங்கள் செய்யலைன்னா இன்னொரு பிரசங்கம் அப்படி வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இன்றைய ரச்சனைனால் இன்றைய அனுக்கிற காலம், இன்னொரு வாட்டி ஆண்டவர் என் கூட பேசுவார் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு வாட்டி எச்சரிக்கிறாருன்னா நம்ம மேலே இருக்கிற அன்பு தான். நோவாவை கொண்டு ஜனங்கள்கிட்ட பாவம் செய்கிற ஜனங்க தான், ஆனால் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு, நீ சொல்லு. இப்போ நோவா சொல்லிகிட்டே இருக்கிறான், பேழையை கட்ட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், மழை வரப்போதான், பூமியெல்லாம் தண்ணியால் மூட போகிறாரா, நீங்கள் இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, நம்முடைய யெகோவா தேவனாகி அவரை நீங்கள் ஆராதிங்க அப்படி சொல்கிறாங்க. ஜனங்க சிரிக்கிறாங்க. ஏன் சிரிச்சாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மழைன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த நாட்களில் மழைனாலே ஜனங்களை கத்த நடத்தலை, பனியினால தான் நடத்தினார். மழை வந்ததே கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்னன்னா மழைன்றது என்னன்னு தெரியாது. இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறாரு. இப்போ நானும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்து மகிமையுள்ள தூதரோடு வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார், ஏதா வரப்போகிறார், எப்படி நமக்கு தெரியாது. வசனம் சொல்கிறத நம்புகிறோம். இதுவரை நம்ம அதை பார்த்துருக்குறோமா? இல்லை, ஆனால் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த ஜனங்களிடத்துல மழை வரப்போ நோவாக்கு சொல்லியிருக்கிறார், பேழையை கட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ நம்புவோம் நம்பியிருந்தாங்கன்னா 8 பேர் இல்லை, கூட ஒரு 10 பேர் போயிருப்பாங்க. இப்போ ஜனங்களுக்கு என்னன்னா, நடக்காத ஒன்று இந்த நோவா சொல்றானே, நடக்காத ஒன்று இந்த நோவா சொல்றதை நான் கேட்கணுமா, அப்படிதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. கேட்டு சொல்லி 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 நான் ஏன் வரணும், நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தாங்க. ஒரு நாள் வந்தது, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாள் வந்தது, பேழையில் எல்லா மிருகத்தையும் ஏற்றிட்டாரு. பேழை எது தெரியுமா? சபை தான். இன்னைக்கு பேழை சபை தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சபைக்கு எவ்வளவாய் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து வரோமோ, எவ்வளவாய் கர்த்தரை தேடுறோமோ, சபையில் வந்து அவ்வளவாய் பாதுகாக்கப்படுவீங்க. சபையை விட்டு தூரம் போனா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனா, கர்த்தரை தேடாம அலட்சியமா வாழ்ந்தா காயனை போல பூமியில நிலையற்றவனாய் வாழ்வோம். நிலையற்றவனாய் வாழ்வோம். உன் நினைக்கல, நான் உழைக்கிறதுனால சம்பாதித்த ஆசை, தேவன் ஆசீர்வாதத்தை தான் உனக்கு உழைப்பு கூட.
வேதம் சொல்லுது உபாகமத்தில், நமக்கு உழைக்கிறதுக்கு பலன் தருகிறவரே கர்த்தர். அவர் மாத்திரம் ஒரு சொட்டு நம்ம கால் வரல, கால் சந்து அப்படி முறுக்கி விட்டார்னு வச்சுக்க, 1000 டாக்டர்கிட்ட போனாலும் கால் சந்து சரியாகாது. வலிக்குது வலிக்குது வருஷம் கணக்கில் தான். அப்போ எப்போ தான் அது சரியாகும்? அப்பா கிட்ட வந்தால் தான் சரியாகும். நான் செஞ்ச தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என் பாவங்களை மன்னிங்க, நான் செஞ்ச அக்கிரமத்தை மன்னிங்க, மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் செஞ்சு பார்த்தா ஆசீர்வாதம் தானாக வரும். நல்லா கவனிங்க. இந்த யோனுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, மழை வரல, ஆனால் 100 வருஷமாய் அந்த பேழையை கட்டி கொண்டே இருக்கிறாரு. ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தரும் இந்த பக்தியை விட்டு அவபக்தியில தான் போனாங்களே தவிர அந்த அவபக்தியை விட்டு பக்திக்கு வரவே இல்லை, கர்த்தரை தேடவே இல்லை. இப்போ அவங்க என்னன்னா, எந்த பாவத்தில் வாழ்ந்தாங்களோ அதே பாவத்தை, அவங்களுக்கு இயேசுவை தெரியாமல் இல்லை, யெகோவா தேவனை தெரியாமல் இல்லை, அவருடைய ரட்சிப்பினான்னு தெரியாமல் இல்லை, அவருடைய நீதினான்னு தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரியும். தெரிஞ்ச எப்படி இருக்கிறாங்கன்னா, இருமாப்புள்ள இருதயத்தோடு வாழ்ந்தாங்களாம். இருமாப்புள்ள இருதயத்தோடு, வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவங்க இருமாப்புள்ள இருதயத்தோடு கடினப்படுத்தினாங்களாம் தான் இருதயத்தை. நம்ம ஏன் போய் அவரை தேடணும், நம்ம ஏன் போய் இயேசுவை வந்து மதிக்கணும், நம்ம ஏன் போய் அவருக்கு கனத்தை கொடுக்கணும், அப்படி இருமாப்பா இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் நோவா சொன்ன ஒரு நாள் வந்துச்சு. பேழையில் 8 பேர் மட்டும் ஏற்றினார், மிருக ஜீவன்களை ஏற்றினார். ஏற்றிட்டு என்ன பண்ணாதுமா, கதவை ஆண்டவரே பூட்டினாராம். இப்போ நோவா கிட்ட கெஞ்சுறாங்க, தட்டுறாங்க, அடிக்கிறாங்க. தூரம் ஒன்று தாங்க போச்சு மேலேருந்து, இதுதான் தண்ணியாங்கட்டியும் தட்டுறாங்க. நோவா தரங்க. அப்போ சொல்கிறார், நான் எப்படி திறக்க முடியும், நானா பூட்டினேன். ஆண்டவர் கேட்பார், நானாமா பூட்டினேன் கதவை. பரலோகத்தை தம்முடைய பிள்ளைகளை கூட்டு போயிட்டாருன்னா கதவை சாத்துருவார் இழுத்து. தட்டி நீ எவ்வளவு கெஞ்சினாலும் திறக்க மாட்டாருங்க. அப்போ திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் உன்னை அறியேன். ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், கர்த்தரை தேடினவளா இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சலாம், சபையை தூக்கி தலைமையில வச்சுக்கலாம், உங்களே இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவன் விரும்புகிறபடி வாழலைன்னா, தேவன் சொல்லுகிற சட்டங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா தட்டினாலும் திறக்காது. நான் உன்னை அறியேன்ற ஒரே வார்த்தை தான் வெளிப்படும். ஆண்டவரே, உங்க நாமத்தினால அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், உங்க நாமத்தினால பிசாசு தோத்தணும், உங்க நாமத்தினால சுகமாச்சு ஆண்டவரே, உங்க நாமத்தினால அந்த மனுஷனுக்கு வாழ்க்கை சுகமாகி சர்ச்சைக்கெல்லாம் வரானே, இப்போ நீ செஞ்சதான் என் நாமத்தினால செஞ்ச. இன்னொரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து இன்னொரு மனிதனும் அப்படி தான் செஞ்சானா. இயேசுவின் நாமத்தில் பிசாசுங்களை துரத்தும் போதையோ சீஷர்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் நாமத்தினால இவங்க பிசாசுலாம் துரத்துறான் ஒருத்தன். ஆண்டவர் சொன்னால் துரத்துட்டோம், அவன் என் நாமத்தில் தான் துரத்துறான், அவன் உங்களை அறியாதவன், உங்களை தேடாதவன், அவன் என்னை தேடலைன்னா கூட விசுவாசத்தோடு தேடுறான், அவனுக்கு நடக்கட்டும். ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர போகிறதில்ல. என் நாமத்தை கொண்டு செயல்பட்டான். அதுதான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் கல்யாண வீட்டுக்குள்ளே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போயிட்ட பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த செகண்டே வானத்தின் கதவுகள் மூடும். ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு தட்டா கூட திறந்தா கூட, ஆண்டவரே உனக்கே லஞ்சம் கொடுக்குறேன், ஆண்டவரே கோடி கோடியாக பணம் கொடுக்குறேன், இனிமேல் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், இனிமேல் சபையிலே விழுந்து கிடக்கிறேன், போயிட்டு வைப்பான்வர், டாட்டான்வர், அமைதியாக இருப்பார். அந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். அந்த நாளுக்காக தான் இப்போவே நம்மளை எச்சரிக்கிறார், அந்த நாளுக்காக தான் இப்போவே சரியாகணும்னு விரும்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மேலானவைகளை தேடுங்க, மேலானவர் இயேசு. அவர் பூமிக்குரியவர் அல்ல, பூமிக்குரியவன். நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவங்க, நம்ம வானத்துக்குரியவங்க. அதனால வேதம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தான், ஜனங்க கேட்கல. இப்போ மழை வர ஆரம்பிச்சது, மழை மட்டுமா வந்தது, பூமி பிளந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் வந்தது. ஒரு மனிதனும் மிஞ்சி போகாம அழியிற வாழ்க்கை நமக்கு வேணுமா? பரலோக ராஜ்யத்தில் தேவன் வரப்போகிறார், எதிர்கொண்டு போகிற ஆயிரமான பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது அவரை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை வேணுமா? சபையாரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தரை நம்புங்க, மேலானவைகளை தேடுங்க. எதுதான் மேலானவைகள் பார்க்கலாமா? எடுத்தவங்க வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 படிமா. சீக்கிரம். நீங்க இயேசு கூட ஞானஸ்தானம் எடுத்தது உண்டானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்டானால், இயேசுவை ஆராதிக்கிறது உண்டானால், என்ன சொன்னோம்னா மேலானவைகளை தேடணும். யாரை தேடணும்? என்னது மேலானவைகள்? படிமா. பூமியில் இருக்கிற காரியங்களை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீங்க. எப்போ மரித்தீங்கன்னா, உங்க பாவத்தில் இருக்குன்னா மரிச்சிட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது பாவம் செஞ்சீங்கல்ல,
இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ஞானஸ்தானம் எடுத்தீங்களே, அப்பவே உங்க பாவத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க. மரித்த நீங்கள் இப்போ உங்க ஜீவன் யார் கூட இருக்குது? இயேசு கூட இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யார்கிட்ட வந்துச்சு? இயேசு கிட்ட வந்துட்டு இப்போ பூமியில போலாமா? பூமியில போனா யாரோட போய் சேர்ந்துருவோம்? அவ பக்தி உள்ளவர்களோட. பூமியில தான் வாழ்றோம், ஆனா பூமிக்குரியவர்கள் அல்ல. கீழே சொல்லப்பட்டது படிமா. தேவனுக்குள்ளே நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய நம்முடைய ஜீவன் ஒரு நாள் வெளிப்பட போகுது. அதுதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போறாரு. நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படணும். எங்க வெளிப்படணும்? தேவனுடைய வருகை எப்படிதமா இருக்குமா? மகிமையா இருக்குமா? பூமியில தேவனை தேடாதவங்க, இது போற அசட்டியா விட்டுட்டுவங்க, நாளை கழிச்சிட்டவங்களாம் கண்டு புலம்புவாங்களாம். பூமியில இருக்கும், ஐயோயோ இந்த நாளுக்காக தானே காத்திருந்தோம், இந்த நாள் வந்துடுச்சே, இந்த நாளை நான் போகாம போயிட்டேனே, கண்டு புலம்புவாங்களாம். எங்க பார்த்தாலும் அழுகுரல்கள் கேட்கப்படுமா, கண்ணீர் கேட்கப்படுமா. புலம்பினாலும் அழுதாலும் உபவாசித்தாலும் ஜெபித்தாலும் 40 நாள் இல்லை 100 நாள் ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. கிருபையின் கால முடிவடைஞ்சதுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா மனிதனுக்கு இறக்கமே கிடையாது. கிருபையின் காலத்தை 2026 வருஷமா நம்ம கொடுத்துக்கிறார் ஆண்டவர். இது 2026 வருஷமா நம்ம கொடுத்துருக்கிறார். இத்தனை வருஷம் பெற முடியாத இறக்கத்தை ஒரே நாளில் பெற்றுவோன்னா முடியாது. அதுதான் வேதம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. என்னென்ன சொல்றாரு பாருங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற, இதெல்லாம் பூமியிலே உண்டு பண்ணுகிற நம்முடைய சரீரத்தினால்தான் இதெல்லாம் உண்டாகிறது. இவைகளை அழித்து போடணுமா? அழித்து போட்டு என்ன பண்ணோம்? இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மீது இவைகளை செய்து தேவனிடத்துல கீழ்ப்படியாம, சத்திய வசனத்தை கேட்காம, அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம, எப்படி யோனோக்கு நாட்கள்லையும் யோனோவின் நாட்கள ஜனங்க நடந்தாங்களோ அந்த நாட்களை நடந்து கொண்டே இருந்ததுனால இவர்கள் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். அங்க வசனம் சொல்றது, நான் சொல்ல, கீழ் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது, முன்னாடி இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ள இருந்திருக்கும். அசுத்தம் இருந்திருக்கும், இச்சை இருந்திருக்கும், அதுக்கு சொல்ல பொருளாசை, இதெல்லாம் இல்லைன்னா கூட பொருளாசை இருந்திருக்கும். ஒரு பொருளை அடையணுன்றதுக்காக வெறியா இருந்திருப்போம், ஒரு பொருளை வாங்கணுன்றதுக்காக வாஞ்சியா இருந்திருப்போம். அது நமக்கு வாஞ்ச, ஆனா பைபிள் சொல்றது அது பொருள் ஆசைன்னு. இல்லாதே போகும் கண்கள் பொருளின் மீது உன் கண்ணை பறக்க விடாத. ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லைன்னா அது மேல நம்ம கண்ணு பறக்க கூடாதான். இப்பயாவது வாங்கினோம், ஒருத்தரை அழிச்சாவது வாங்கினோம்னு நினைக்க கூடாதான். பொருள் ஆசைக்காரன் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. ஐஸ்வர்யவான் மிகுதியாய் வாழ்கிறவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுது போல. ஏன்னா அதிக ஐஸ்வர்யம் இருந்தா உன் இருதயம் என்ன ஆயிடும்? கடினப்பட்டுரும். எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது, நான் தேனாதான் ஆண்டவர் என்ன தருவாரா? இப்ப என்ன ஆகுது? அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது இருதயத்துல. அவன் தேவனை தேட மாட்டான், இவன் தான் கீழ்ப்படியாமின் பிள்ளை. இப்ப இவன் மேல தேவ கோபாக்கினே வரும். இப்ப கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம மனம் திரும்பிடுவோம். இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தரை தேடணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது பாருங்க. நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்போதோ கோபம், மூர்க்கம், பொறாமை. முதல்ல செஞ்ச பாவம் துர்ரிச்சை, விபச்சாரம், அசுத்தம், மோகம், விக்கிரகாராதனை, பொருளாசை. இப்ப செய்யற பாவம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டவனே செய்யற பாவம் நான் பாவம் பாருங்களேன், கோபம். இப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பெரிய பாம்பு பிசாசு எது சொல்லு பார்க்கலாம்? கோபம். அது இல்லைன்னு யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லாதவங்க இருக்கிறவங்க அவபக்தியா நடக்கிறதுக்கு சமானம். வேதம் சொல்லுது பாருங்க. கோபம், மூர்க்கம், பொறாமை. ஒருத்தன் உயர்ந்துட்டா போதும் பொறாமை. இப்போ நமக்குள்ள நடமாடி கொண்டிருக்கிற தேவன் விரும்பாத செயல்பாடு இதுதான், பொறாமை. அடுத்து சொல்லப்பட்டது பாருங்க. உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாது தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வீட்டில் போய் இந்த 3 அதிகாரத்தில் தளரவா படிச்சு பாருங்க. என்னென்ன பாவங்களை விட சொல்றான்னு ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். பாருங்க, கோபத்தை விட்டுடும். அவபக்தியா நடக்கிறது. கோபம் மறந்த ஒரு மனிதன் கோபத்தோட வாழ்க்கையை கழிப்பானால் அவன் அவபக்தியில நடக்கிறான்னு அர்த்தம். அவனுக்குள்ள ஜீவன் இல்லை, அவன் கிறிஸ்தவன் தான், அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனா கோபத்துல வாழ்றதுனால தேவனை தேட அவனால முடியாது. கோபம் நிர்மூடனை கொல்லும், நீதிமொழிகளை சொல்லப்பட்டுக்குது.
நீண்ட பொறுமையினால் பிரபுவை சம்மதிக்க பண்ணலாம். நம்ம பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கையில எதையும் சாதிக்கலாம். ரொம்ப கோபப்பட்டுன்னு வச்சுக்கீங்களேன், உருவானது உடைஞ்சு போயிடும். கோபம் நிர்மூடனை கொள்ளும். வேதம் சொல்லு, தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். ஆண்டவர் மட்டும் நம்ம பண்ற பாவத்தை நினைச்சு ஒரு செகண்ட்ல இவன் இல்லாம போட்டோன்னு ஒரு கோபப்பட்டாருன்னா நம்ம அடுத்த நிமிஷம் காலி. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வேதம் சொல்லுது, தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் எப்பவுமே அவருடைய கரெக்டா இருப்பாருங்க, காரியத்துல கரெக்டா இருப்பார் தேவன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி துர்ச்சை, விபச்சாரம், விக்கிரகாராதனை, இதெல்லாம் பொருளாசை, இப்படி இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள வருகிற பெரிய பாவமா எது தருவா தெரியுது? கோபம், மூர்க்கம். யாருன்னா பார்த்து அடிக்கணும்ன்ற மூர்க்கம், யாருன்னா பார்த்துனா அவனை எதனா பண்ணணும்ன்ற மூர்க்கம், இதெல்லாம் கிறிஸ்தவனுக்குள் இருக்கக்கூடாது. பார்க்கும்போதுவே ஒருவேளை அவங்க நமக்கு தீங்கு செய்கிறவங்களா இருந்தா கூட, அநீதி செய்கிறவங்களா இருந்தா கூட, நம்மளை பார்த்து ஏராளமா பேசுறவங்களானாலும் சரி, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்க போய் மூர்க்கமா சண்டை போடணும் அவசியம் இல்லை. ஒருத்தர்லாம் வரிஞ்சு கட்டின்னு சண்டை போடுறவங்களும் நிறைய பேர் உண்டு. கிறிஸ்தவங்க சண்டை போடக்கூடாதுங்க. கிறிஸ்தவனுக்கு மற்றவங்க கிட்ட போய் அசிங்கமா பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, தேவ பக்தி உள்ளவனா இருந்தா, கர்த்தரை ஆராதிக்கிற உன் வாழ்நாளை கர்த்தரை ஆராதிக்கிற, அசிங்கமா பேசுற கர்த்தர் அதுல துக்கப்படுவார். அசிங்கமா பேசுற, சண்டை போடுறீங்க, வெக்க இல்லாம சண்டை போடுறீங்க, சண்டை போடுகிற கிறிஸ்தவனை கர்த்தரா உண்மையை சொல்ற, நீங்க எவ்வளவாய் சண்டை போடுறீங்களோ அவ்வளவா நீங்க தாழ்த்தப்படுவீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியதில்லை. பரலோக தெய்வத்தில் தேவன் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார், சண்டைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அடுத்து தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது, கீழே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, மூர்க்கம், கோபம், எப்படியாவது வெறியா சண்டை போடணும். ஒரு வார்த்தை விட்டு தான் போங்களேன். ஒரு வார்த்தை நம்மளை எதிர்த்து கூட பேசிட்டோம், தாழ்ந்து போங்க. நமக்குள்ள தாழ்மை தேவை, தாழ்ந்து போகணும். எதிர்த்து நின்று நானா கேட்பேன் நின்னீங்கன்னா தேவன் உங்களுக்குள் துக்கப்படுவார். தாழ்ந்து போங்க, அமைதியா இருந்து பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார். போராடணும் அவசியம் கிடையாது. என் தேவன் பெரியவருங்க, எனக்குமே பெரியவர், எல்லா விஷயத்திலும் அவர் பெரியவர். அவரால் முடியாதது இந்த பூமியில ஒன்றும் கிடையாது. மனுஷன் அவருக்கு முன்னாடி அப்படி ஆனவன், ஒரே ஒரு தூசு மாதிரி. அவன்கிட்ட போய் நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மூர்க்க வெறி கொண்டு சண்டை போடாதீங்க, கோபப்படாதீங்க, தாழ்ந்து போங்க. என்ன போய் இப்படி தப்பா சொல்லிட்டாரு, நீங்க தப்பானவங்க கிடையாது தான். ஆனா அவ சொல்லிட்டாலன்றதுக்காக போய் சண்டை போடக்கூடாது. நான் நிரூபிச்சு காமிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். அதுக்காக போராடி சண்டை போட்டா 4 பேர் உன் வாயில வார்த்தையை கேட்டாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ பொம்பளையாடா இப்படி சண்டை போடுறாச்சு, உங்களால கர்த்தரை ஆராதிக்காம போவாங்க. கர்த்தரை ஆராதிக்காம போவாங்க. சண்டை போடக்கூடாது. சண்டை போடுகிறது தேவனுக்கு பிடிக்காது. மூர்க்க வெறி, கோபம், இன்னைக்கு இருக்கிற பாவம் கோபம் தாங்க. இதுதான் நம்மளை ஆளுகை செய்து. கோபப்படுறோம், எப்படியாவது இதெல்லாம் பண்ணிடணும்னு கோபப்படுறோம். இந்த கோபம் எங்க போய் நிறுத்தம் தெரியுமா? மரத்துக்கு நேராக நிறுத்தம். ஒரு மனிதனை கொலை செய்யும்படி இந்த கோபம் தூண்டி விட்டுரும். தெரியுமா உங்களுக்கு? அதான் ஆண்டவர் சொல்ற, உன் கோபத்தை அடக்கு. கொஞ்ச நேரம் காயின் அமைதியா இருந்துட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டு இருந்தா, தான் தம்பி மேல கோபப்பட்டதுனால தான் கொலை செய்தான். கொலை செஞ்சதுனால தான் தேவன் அவனை தன்னுடைய சமூகத்தில் வைக்காம தூக்கி துரத்தி விட்டுட்டாரு. பாருங்க, கோபப்படாதீங்க, இரக்கமுள்ளவர்களாய் வாழுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, கீழே சொல்லப்பட்டது பாருங்க, ஒருவருக்கொருவை பொய் சொல்லாதிருங்கள். அதுதான் பெருசாகுது இப்ப நம்ம கிட்ட. பொய், அம்மா கிட்ட பொய், அப்பா கிட்ட பொய், திருட்டுதனும், பொய் பேசின்னுக்கிறோம். பொய் பேசிய வாழ கத்துக்கிட்டோம். இவ்வளவு சம்பளம் வாங்கினா இவ்வளவு சொல்லி சொல்லி கத்துக்கிட்டோம். வேதம் சொல்லுது, பொய் சொல்லுகிறவர்கள் பொய் பேசக்கூடாதான், பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் கலைத்து. இதெல்லாம் பழைய மனுஷன் லிஸ்ட்ல வந்துட்டாரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இந்த பாவங்களை விட்டு விலகுங்கள் கர்த்தர் சொல்ற. நான் சொல்லல, இந்த கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்குது. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப என்னதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும்? நான் 11 வசனம் சொல்லிப்பாங்க, ஆதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லை என்றும் விருத்த சேதனம் இல்லாதன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் இல்லை, புற தேசத்தானும் இல்லை, அடிமையும் கிடையாது, சுவாதீனம் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிற. இவன் அவன், இவன் பெரியவன் சின்னவன், பணக்கார, ஏற்ற தாழ்வு தேவனுடைய பார்வையில இல்லை, எல்லாரும் ஒன்றே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே, பரிசுத்த வாழ்க்கை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பிரியராயும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சத்தியத்தையும் நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தேவன் நம்மளுக்கு என்னென்ன கேட்கிறாரு? உருக்கமான இருதயம், உருக்கமான இருதயம். 2வது தயவு, மற்றவர்களிடத்துல தயவு பாராட்டணும். 3வது மனத்தாழ்மை. மனத்தாழ்மை தெரியுமா? ஒருத்தங்க எதிர்த்து நம்மளை அடிச்சாலும் நம்ம இடத்துல பாவம் செய்யாது இருந்தாலும் தாழ்மையா போயிடுங்கன்றார். மனத்தாழ்மை. அது கீழே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீடிய பொறுமை, சாந்தம். இதை தரிச்சுக்குங்க. இதுதாங்க மேலானவைகள். இதுதான் மேல. ஆண்டாண்டு பூமியில இருக்கிற இதெல்லாம் தேடாதடா.
மேலானது எது தெரியுமா? தாழ்மை, பொறுமை, மனத்தாழ்மை. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனத்தாழ்மை, உருக்கமான இருதயம், தயவு, சாந்தம், இவைகளை தரித்து கொள்ளுங்கள். இதோட என்ன சேர்த்து தரித்துக்கணுமா? ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேல கோபம், கசப்பு, வெறுப்பு இருந்துச்சுன்னா இயேசு உன்னை எப்படி உன் பாவத்தை மன்னிச்சாரா அது மாதிரி மன்னிப்பு கேளு. மரம் திரும்புன்றார் ஆண்டவர். மன்னிச்சு மறந்து விடு, கோபத்தெல்லாம் கத்துக்காத. கர்த்தர் பெரியவர். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. டைம் இல்லை, அன்றைக்கும் அசைக்கப்ப. யூனுக்கு பிரசங்கம் பண்ணாரு. அவபக்தி உள்ள ஜனங்களை பார்த்து அவபக்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனிமேல் அவபக்தியாக வாழக்கூடாது. பக்தி இல்லாதவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள மாட்டார். பக்தி உள்ளவனை தான் தெரிந்து கொள்வார். பக்தியாய் வாழ பழகிக்கணும். வேதம் சொல்லுது எது அவபக்தி, எது அவபக்தினா உலகத்தில் பார்க்கறது எல்லாமே அவபக்தி தான். அதை பாராம கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி தேவனை மகிமைப்போம். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு குறைத்த எல்லா நிறைவேறும் காலம் நெருங்க. 7ஆம் தலைமுறை ஏனோக்கு குறைத்த எல்லா நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலும். கத்தரி குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. இயேசு கத்தரி குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. தேவன் வருகின்றார் வேகமிறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமியனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். தேவன் வரப்போகிறார். பூமியில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து புலம்புவாங்க. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி. அவ பக்தி உள்ள ஜனங்களை தள்ளிடுவார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவங்க, நம்ம நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் இத்தனை பாவங்களுடைய நீதிமானே இன்னைக்கு அவபக்தியாய் சபையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. அவபக்தியை நம்மிலிருந்து எடுத்து போட்டு கிருபையை பற்றிக்கொள்ள, மேலானவைகளை பற்றிக்கொள்ள, மேலான மனத்தாழ்மையை பற்றிக்கொள்ள, மேலான கோபத்தை விட்டு ஸ்தோத்திரம் அதற்கு எதிர்மறையா இருக்கிற சாந்தத்தை பற்றிக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எச்சரிக்கிற ஒரு வார்த்தை. கிறிஸ்தவர்கள் பக்தியாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். தேவன் வரப்போறார் நியாயத்திற்கு. பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து புலம்ப போறாங்க. ஐயோ, இந்த தேவன் வந்துட்டாரு, இந்த தேவன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆண்டவரே எனக்கு திறக்கணும், ஆண்டவரே எனக்கு திறக்கணும் ஆண்டவரே. நீங்க 1000 வாட்டி ஸ்தோத்திரம், நீங்கள் கதவை தட்டினாலும் திறக்க முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படுங்க. சத்தியத்தை மறந்தவர்களால தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. சத்தியத்தை கேட்டு இதுக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் தமக்கு முன்பதாய் நிறுத்துவார். நீ கீழ்ப்படி. உன் ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. மூர்க்கத்தை இன்னி நான் விட்டுறேன் ஆண்டவரே, கோபத்தை விட்டுறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எனக்குள்ள இருக்கிற கோபம் என்னை ரொம்ப பாவியாய் மாற்றுது ஆண்டவரே, என்னை பாவம் செய்ய வைக்குது. கோபத்தை விட்டுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மூர்க்கத்தை விட்டுறேன் ஆண்டவரே. சண்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் யார் இடத்துல போய் சண்டை பண்ண மாட்டேன். தாழ்மையை நடந்து கொள்றேன். எனக்கா இன்னொரு யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. நான் தேவனுடைய பிள்ளை என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எனக்குள் இருக்கிறத என் பக்தி மூலமா நான் உமக்கு காட்டணும் ஆண்டவரே. எல்லாருக்குமே தேவனை பற்றி கொள்ளுங்க, பக்தியாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தரை கனப்படுத்துங்கள், அவர் உங்களை கனப்படுத்துவா. கர்த்தரை கனப்படுத்துங்கப்பா ஆண்டவர். இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனை விட்டு தூரம் போயிடாத. அழிந்து திரிகிறவனாய் பூமியில் இருப்பாய்.
உம்மை விட்டு விலக மாட்டோம்பா. உம்மை பிடித்து கொள்ளுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே மேலானவைகளை தேட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பூமியில் உள்ள துரிச்சை, ஆண்டவரே பொருளாசை, ஆண்டவரே பூமியில் இருக்கிறதான ஆண்டவரே மோகங்கள், ஆண்டவரே பூமியில் உண்டாயிருக்கிற சகல காரியத்தை நான் வெறுக்கிறேன். எனக்கு அந்த இருதயத்தை தாங்காண்டவரே, அந்த இருதயத்தை தாங்காண்டவரே. ஒரு விசை தேவனிடத்தில் கேட்போமா? கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானா கிறிஸ்து உனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை பலர் அறிந்து கொள்ளும்படியா உன் வாழ்க்கையினாலும் நடத்தையினாலும் பேச்சினாலும் திறமையினாலும் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்து. ஐக்கியம், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படு, சபையில் ஐக்கியப்படு, தேவனை தேடு, கர்த்தரை எப்போது துதிச்சு கொண்டிரு. அந்த தேவனுடைய நாளுக்காக நீ வாஞ்சையாய் காத்திரு. எப்ப வருவார் என்று எதிர்கொண்டிரு. மணவாளன் வருகிற சத்தம் கேட்கும்போது மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படணுமே. ஆண்டவரே, நான் இந்த காலத்துக்கு தாயத்தமா இருக்க உதவி செய்யும். நோவா பிரசங்கித்த ஜனங்க கேட்கலப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு கேட்காமல் போனா பூமியில அழிந்து போவோமே. அழிற வாழ்க்கை எங்களுக்கு வேணாப்பா. ஆண்டவரே, நீரோடு கூட ஆண்டவரே பரலோகத்தில் வைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கையை தேட எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. உலகத்தின் காரியங்களை விட்டு தேவனை பின்பற்றுவோம், தேவனை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்காக உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் இருதயத்தை அர்ப்பணிங்க, உங்கள் இருதயத்தை அர்ப்பணிங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குறது ஒன்று தாங்க. என் இருதயத்தை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது தான், ஆனால் வெளியே நான் காமிக்கல. இனிமேல் அதை விட்டுடுவேன். கர்த்தாவே, நீர் எனக்கு விடும்படி உதவி செய்யும். பக்தி உள்ளவர்களா நான் வாழ கிருபை தாரும். அப்போ பக்தி உள்ள ஜனங்களுக்கு தாண்ட ஒரு பிரசங்கம், நீதி உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் இல்லை. வேதம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் நாம் அந்த நிலையில தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள நீதிமான் என்று சொல்லி எத்தனை விஷயம் தேவனை துக்கப்படுத்துறோம். இந்த நாள் தேவனுக்குரிய நாள், அந்த நாளை எத்தனை பேர் இழந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை வாட்டி கர்த்தரை தேட வேண்டிய ஓய்வு நாட்கள்ல, கர்த்தரை தேட வேண்டிய மனமகிழ்ச்சி நாள்ல, உயிர்த்தெழுந்த நாள்ல நம்ம வேலை எவ்வளோ பேர் நம்ம காரியங்களை செஞ்சிருப்போம். ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவார்ல. யோசிச்சு பாருங்க. இந்த பாவத்தை விட்டு விலகுங்க, தீர்மானம் எடுங்க. இந்த ஓய்வு நாளை வேற எதுக்கு கொடுக்க மாட்டாண்டவர். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை தேடுவேன், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்பேன். என் தேவனை ஆராதித்து என் காரியங்களை செய்வேன். கர்த்தருக்காக உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீ பயப்படாத, உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ள. அவர் பெரியவர். உனக்கு முன்பதான் நின்று சகலத்தையும் செவ்வையாய் மாற்றுவார். அவர் பெரியவர். அவருக்கு முன்னாடி ஒரு மனிதன், ஒரு ராஜாவோ, ஒரு ஸ்தோத்திரம், எந்த விதமான அதிகாரங்கள் நிற்க முடியாது. அவரே பெரியவர், அவரே பெரியவர். உன் தேவைகளை சந்திப்பார், உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். தேவையானது ஒன்று, அவருடைய சமூகம், அவருடைய பாதத்தில் காத்திருக்குது, அவரை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது. கிறிஸ்தவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, அவருக்காக வாழ விரும்புகிறவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று கர்த்தரை தேடுவேன் என்று உடைய இருதயத்தில் நீங்கள் தீர்மானிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தொலையாக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார், அநீதியை மாற்றுவார், அக்கிரமத்தை மாற்றுவார். எதிரியா நிற்கிறவர்களை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வருவார். உன்னோட போர் செய்கிற ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள் அவர்கள். உன்னோட எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீ கர்த்தரோடு இருந்த அவர் உன்னோடு இருப்பார். கர்த்தரை தேடு, கர்த்தருடைய ஆசீர்வதித்து உயர்த்துவா. நன்றி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அவபக்தியான காரியங்க எனக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா. மேலான உபதேசமாகிய தாழ்மைய அன்பை ஆண்டவரே நான் தரித்துக்கொள்ள கிருபை தார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் எங்களை குத்தி இருக்குமானால் எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. நாங்கள் எதில் சரியில்லையோ அதில் சரியாகணும். எதிலே நாங்கள் ஆண்டவரே சரியில்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதிலே நாங்கள் உண்மையிலர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். யார் வந்தாலும், எவர்கள் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உண்மையாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீ தருவீங்கன்னு நம்புகிறேன். எல்லா கணத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறேன். மகிமையும் கனமும் புகழும் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்தி மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.